இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தனா, நீ எப்படி உள்ள வந்த? நீ இருக்கிற இடம் எதுவா இருந்தாலும் நான் அங்க வந்துருவேன் தானா. பொறுக்கி ஒழுங்கா வெளியே போயிடு. நான் வெளியில எல்லாம் போக வரல. இன்னியோட நம்ம கண்ணாமூச்சி ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்ட போறேன். ஏய், இப்படி வெளியில போல சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன். ஹெல்ப், ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? எல்லா தடவையும் என்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த வாட்டி நீ தப்பிக்கவே முடியாது. உன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க. கண்ணு எரியுது. நல்லா எரியணும்டா உனக்கு. நீ எல்லாம் திருந்தவே மாட்டல. என்கிட்ட நெருங்குன உன்னை இங்கே குத்தி கொன்னிடுவேண்டா. போ, வெளியில போ. போன்னு சொன்ன. ஏய், என் முகத்திலே மிளகாத்தூளை போடுறியா? உன்னை விட மாட்டேன்டி. ஏய், கிட்ட வந்த உன்னை கொன்னிடுவேன். மரியாதையா போயிடு. போ, போன்னு சொன்ன. சும்மாவே விடக்கூடாது. உனக்கு ஒண்ணு ஆகல. ஐயோ, அடங்க மாட்டல. மாட்டேன்டா, உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். என் பொண்ணு வாழ்க்கையை ஏன் இப்படி கெடுக்க பாக்குற? அவனை விடாதீங்க. இவனை கட்டி போடுங்க. நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். எங்கடா ஓடுற? நில்றா. டேய், தனா, அழாதடா. உனக்கு எதுவும் ஆகல. அழாத, அழாத தானா? நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்டா இவன் இப்படி உன் வாழ்க்கையில உன்னை துரத்திக்கிட்டே வரான்னு தெரியல. அந்த புவனேஸ்வரி என்னடானா நம்ம குடும்பத்தோட நிம்மதியா அழிக்கிறா. இவன் உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்கிறான். ஏன்டா இப்படி கடவுள் நம்மள சோதிக்கிறாரோ? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இவன் என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான். இவன் வெளியில தான் இருந்தான். இங்க பாருங்க, அந்த மாதிரி யாராவது தப்பு பண்ணியிருந்தா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆனா இவன் தான் அந்த ஆளுன்னு சொல்லாதீங்க. சார், இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு சார் மறைக்கணும்? ஏய், இங்க பாரு, நான் தான் அங்க வந்தேன். என்னப்பா நீ என்னென்னமோ சொல்லிட்ட? சார் இருங்க சார், இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? ஏய், நான் தான் வந்தேன். திரும்ப எப்ப வேணாலும் வருவேன். உன்னால என்ன பண்ண முடியும்? ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ என்ன கேட்டீங்க? இது ஹோட்டலான்னு கேட்டீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? அவனே வெளியே வந்தேன்னு சொல்றான். இதுதான் நீங்க வேலை பார்க்குற லட்சணமா ஐயா? அத்தை, அவர் அமைதியா இருக்கிறதுலே தெரியலையா? வேலையை விட காசு அதிகமா மதிக்கிறாரு போல. டேய், என்னடா ஓவரா துள்ளிட்டு இருக்க? டேய், உன்னை அங்கே அடிச்சு சாவடிச்சிருக்கணும்டா. பயந்து ஓடி வந்துட்டு இங்க வந்து வீரத்தை காட்டுறியா? டேய், உனக்கும் இருக்குடா. என் மேல கைய வச்சிங்கல்ல, அனுபவிப்பீங்க. ஏய், வாய மூடுறா பொறுக்கி. நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா? இல்ல, மிருகம்னே வச்சுக்கோ. சீக்கிரம் உன் தங்கச்சி தனாவை வேட்டையாடாம விட மாட்டேன்.
சீ, உனக்கெல்லாம் நல்ல ரத்தமே ஓடலையாடா? என் புருஷன் உனக்கு உயிர் பிச்சை கொடுத்து உன்னை விட்டு வச்சிருக்காரு. அவருக்கு மட்டும் நீ பண்ற இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சது. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது உங்களாலலாம். சார், பப்ளிக் சர்வெண்டா இருந்துகிட்டு இவன மாதிரி ஆளுங்களுக்கு தான் நீங்க சர்வீஸ் பண்றீங்களா? உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் இவன் இவ்ளோ தைரியமா பேசுறான். ஆனா உன் புருஷன் உயிரை நீ காப்பாத்த முடியாது. அந்த ஃபங்க்ஷன்ல வச்ச உன் புருஷன் உயிர் போக போகுது. டேய், என்ன ஆ? இதுல நான் எதுவும் பண்ண மாட்டேன். உன் புருஷன் உயிரை எடுக்க போறது உன் பொண்ணு தானா. அந்த ஃபங்க்ஷன்ல உங்க எல்லாருக்கும் படம் ஒண்ணு ரிலீஸ் பண்ண போறேன். அதான் உன் பொண்ணோட வீடியோ. அந்த வீடியோட எக்ஸ்பைரி டேட் இன்னியோட முடிஞ்சது. ஊருக்கு முன்னாடி அதை உன் புருஷனுக்கு போட்டு காட்டு. என்ன மாயா, இவன் என்ன சொல்றான்? என்ன வீடியோ? இதுக்கு மேல சீனுக்கு தெரியாமலாம் இருக்க கூடாது. சொல்லிடு. மாயா, என்ன சொல்லு? இவன் தனாவை தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். என்ன சொல்ற? ஒரு தடவை தனா அவ பர்த்டேவுக்கு இவன் கூட வெளியூருக்கு போனால, அங்க அவ ட்ரெஸ் மாத்தினத இவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதனால வேற வழி தெரியாம தான் நான் கதிர தனா கழுத்துல தாலி கட்ட சொன்னேன். ஆமா சீனு, மாயாவும் கதிரும் இந்த படுபாவி கிட்ட இருந்து நம்ம தனாவை காப்பாத்திருக்காங்க. சாரி மாயா, அந்த விஷயத்துல நான் உன்னை புரிஞ்சுக்கல. கதிரையும் தப்பா நினைச்சிட்டேன். அவன் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணியிருக்கான். ஆமாமா, பெரிய தியாகிதான் அவன். இவ்வளவு கேவலமான வேலையை செஞ்சிருக்க. கதிர் உன்னை இவ்வளவு நாள் உயிரோட விட்டு வச்சதே பெரிய விஷயம். ஒருக்கி ராஸ்கல். விடுப்பா, கொல்லாம விட மாட்டேன்டா. நிறுத்து. சீனு, சீனு.